ஸ்ரீகோகுலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அநேக கோட்டின நமஸ்காரங்கள். இந்த பதிவு சனி வக்ரம் ஆல்மோஸ்ட் ஒரு 138 இருந்து ஒரு 140 நாள் வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது மீனத்துல. சோ மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் தனித்தனியா எந்த மாதிரியான பலன்கள் இந்த 140 நாளும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ரீகோகுலம் சேனல்ல தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அவசியம் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு சேனலா நம்மளுடைய ஸ்ரீகோகுலம் சேனல் இருக்கும். இந்த பதிவு மேஷ ராசியுடைய பலன். பொதுவா மேஷம் அப்படிங்கிறது காலச்சக்கர தத்துவ பிரகாரம் முதல் பாவம். இந்த முதல் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனீஸ்வரர் எங்க இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரியான சில ஆக்டிவேஷன்ஸ் தான் 100க்கு ஒரு 75% நமக்கு நடக்கும் பொதுவா. பட் ஆனா இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், தசாபுக்தி பலன்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அப்ளை ஆகும்போது நிச்சயமா நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். அதுல இந்த வாட்டி 12 ராசிக்கும் நிறைய மாற்றங்கள் வருது. இப்போ மேஷத்துடைய சப்ஜெக்ட் குள்ள வரலாம். மேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சனீஸ்வரர் 10க்கும் 11க்கும் அதிபதியானவர். சோ அந்த சனீஸ்வரர் 12ல இருக்கார், அதுவும் வக்ர பயிற்சி ஆயிருக்கார் அப்படிங்கிறது. பொதுவா இந்த மாதிரியான வக்ரம் ஒரு கிரகம் ஆயிருக்கு அப்படின்னால் இதுக்கு முன்னாடி பயிற்சி ஆகும் போது எந்த வேலையெல்லாம் பாதியில விட்டுட்டு போனாரோ அந்த எல்லா வேலையையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரியான வக்ர பயிற்சிகள் வரும். எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. அதுல சனீஸ்வரருக்கு ரொம்ப பிரசித்தம் ஜாஸ்தி. ஏன்னா பெரிய கிரகம், அதே மாதிரி தர்மகாலகன், உத்தியோககாரகன்ற மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சோ இவர் இந்த தடவை 12ல வக்கரமாயிருக்கார். ஆல்மோஸ்ட் ஜூலை 26 ஆரம்பிச்சு டிசம்பர் நடுவுல வரைக்கும் இந்த பயிற்சிங்கிறது நடக்குது. நம்ம எப்படி பார்க்க போறோம்னா எல்லா ராசிக்குமே 6 விதமான பர்சனாலிட்டிக்கு நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதாரணமா சொல்லணும்னா படிக்கிற பசங்களுக்கு, அதுக்கப்புறமா வேலை செய்யறவங்களுக்கு, அப்புறமா கல்யாணம் பர்பஸ், குழந்தை பர்பஸ், அப்புறமா பொது பலன், அதுக்கப்புறமா ஒருவேளை ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் குள்ள நம்ம இந்த பதிவு மூலியமா இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம இப்போ மேஷம் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டுல சனீஸ்வரர் சஞ்சாரம் பண்றார் வக்ர பயிற்சியில. முதல்ல பொது பலனா நம்ம பார்த்துடலாம்னு நான் விரும்புறேன். 12 அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு இடம். சோ அதனால ஒருவேளை உங்களுக்கு ஒரு கடைசி 2.5 வருஷமா வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, பட் ஆனா அது உங்களுக்கு ஃபேவரபிளா நடக்கல அப்படின்னால் அந்த பர்பஸ இந்த தடவை நமக்காக பூர்த்தி பண்ணி கொடுக்க போறார் சனீஸ்வரர். சோ வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லா மேஷராசிக்காரர்களும் அவசியம் இந்த 140 நாளுக்குள்ள உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு ரிசல்ட் வரப்போகுது. சோ அதுக்கு நீங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நிறைய பேர் தூங்க முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க மேஷராசிக்காரங்க. சோ அந்த தூக்கத்துடைய அவஸ்தையுடைய பர்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ரகசியம் தான் இருந்திருக்கும். அந்த ரகசியத்தை இந்த 140 நாள்ல நீங்களே ஒரு நாள் உடைச்சு ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்காக ட்ரை பண்ணி அதுக்குள்ள நீங்க போவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாவே இருக்கும். அதாவது இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் நீங்க உடைச்சு உள்ள போகக்கூடிய ஒரு பீரியடா இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு பார்க்கும். அடுத்தது உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, ரொம்ப வருஷமா ரொம்ப படுத்திட்டே இருக்கு என்னுடைய சரீரம் அப்படின்றவாளுக்கு, நிறைய என்னென்னமோ நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து நமக்கு அது கேட்கல அப்படின்றவங்களுக்கு இந்த 140 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய சரீரத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இது பொதுவான பலன் மேஷராசிக்காரர்களுக்கு. அடுத்தது படிக்கக்கூடிய பசங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ சனீஸ்வரர் 12ல இருக்காரு அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மந்தத்தனமா தான் இருக்கும். படிப்புல கான்சென்ட்ரேஷன் 100% கொடுக்க முடியாது. சோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனா தான் இந்த தடவை மேஷராசி பசங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் ஆக்கிக்காம பாத்துக்கணும். இதுதான் உங்களுடைய மெயின் விஷயமா இருக்கு. அடுத்தது வேலை. வேலை செய்யற வேலைக்கு போயிட்டு இருக்கிற எல்லா மேஷராசிக்காரர்களும் இந்த தடவை சனி பயிற்சி ஒரு பெரிய லக்கு கிடைக்க போகுது. நான் சும்மா சொல்லல. காரணம் மேஷராசிக்கு காலச்சக்கர தத்துவ பிரகாரம் உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவரே சனீஸ்வரர் தான்.
அந்த சனீஸ்வரர் இந்த தடவை 12ல இருக்காரு அப்படின்றதுனால ஒரு கமிட்மெண்ட்குள்ள நீங்க வந்து போக போறீங்க. அது என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். வீடோ, காரோ, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது, இல்லைன்னா மத்தவங்களுக்கு தானம் தர்மம் பண்றது, அதுக்காகவே உழைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல கமிட்மெண்ட்குள்ள போகக்கூடிய ஒரு டைமா எல்லாருக்கும் வந்து இருக்க போகுது. வேலை கிடைக்காம தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேலை வந்து கிடைக்க போகுது இந்த 144ல. ஸோ அது ரொம்ப ஃபேவரபிளா வந்து உங்களுக்கு இருக்கு. அடுத்தது வேலையில ஒரு நல்ல ப்ரமோஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ரெடியா இருக்கு. ஒர்க் ரிலேட்டடா வெளிநாட்டுக்கு நீங்க வந்து போவீங்க. மேபி அங்கேயே செட்டில் ஆகுறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம். ஸோ கல்யாணம் ஆகாத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வந்து கல்யாணம் தட்டி போகாது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவா சனீஸ்வரருக்கு வந்து 3 பார்வை உண்டு. 3, 7, 10 அப்படின்னு. அதுல அந்த 10ஆம் வீடா வந்து நமக்கு, அதாவது மேஷ ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானமா பார்க்கப்படுறது 9ஆம் வீடு, அதாவது தனுஷ் அவர் பார்க்கிறார். மேஷத்துக்கு வந்து 9ஆம் வீடு வந்து தனுசு தான், அந்த பாக்கியம். சோ அந்த பாக்கியத்தை சனீஸ்வரர் வந்து பார்க்கிறார் அப்படின்றதுனால நிச்சயமா கல்யாணம் ஆகாத எல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி வக்கரத்தினால கல்யாணம் நிச்சயிக்கப்பட போகுது. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன மனோ சங்கடங்கள் உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் வந்து வரும். அதனால 2 பேருமே நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி, மாத்தி மாத்தி விட்டு கொடுத்து இந்த 140 நாளை கடந்துருங்கோ. அப்பதான் பெரிய பெரிய அவஸ்தைக்குள்ள போய் மாட்டிக்காம வந்து இருப்பீங்க. இல்லைன்னா பேசாம ஒரு கமிட்மெண்ட்குள்ள இறங்கிடுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்குள்ள போகிற டைம் தான். குழந்தைக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அந்த கமிட்மெண்ட்குள்ள போகும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் உங்களுக்கு மேஜர் லெவலில் இருக்காது. இருந்தாலும் மனோரீதியான ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன மனோ சங்கடங்கள், அதுக்கப்புறமா ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் ஒருத்தங்களுக்கு வந்தால் கூட இன்னொருத்தங்க மாறி மாறி பேசிக்கிறது, திட்டுறதுன்ற மாதிரியான நிறைய அன்வான்டான பிரச்சனை வந்து வரும். அதுக்குள்ள போய் மாட்டிப்போம். ஸோ மாட்டிக்காத மாதிரி நீங்க வந்து பாத்துக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், அதாவது இப்போ நான் சொன்ன எல்லா பர்பஸ்லயும் ஏதாவது நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னால் அந்த நெகட்டிவ்ல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன பிராயஷ்சித்த பரிகாரம் அப்படின்னால் 12ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நெகட்டிவான பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 6, 8, 12. ஸோ அந்த 12ஆம் வீட்டுல தான் வந்து இந்த சயனம், அதுக்கப்புறமா ஜெயில், ஹாஸ்பிட்டல், வெளிநாட்டுக்கு தங்குறது, இந்த மாதிரியான நிறைய சமாச்சாரங்கள் வந்து வரும். அதுல பிக்ஷை எடுக்கிறவங்களும் அந்த 12ஆம் வீட்டை தான் வந்து சேருவாங்க. செருப்பு, அதுக்கப்புறமா வந்து பூர்வ புண்ணியம், அதுக்கப்புறமா அடுத்த பிறவி, இது எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த 12ஆம் வீடு தான். ஸோ அந்த இடத்துல சனீஸ்வரர் இந்த தடவை இருக்காரு அப்படின்றதுனால பித்ரு தோஷம் யார் ஜாதகத்திலேயாவது இருக்கு, அதுவும் ஆக்டிவா அப்படின்னால் ரொம்ப பயங்கரமா படுத்தும். ஸோ அந்த படுத்தல்ல இருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு அவசியம் உங்களுக்கு சக்தி இருக்கும் பட்சத்துல தில ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் இருக்கு. பித்ருக்களுக்காகவே செய்யக்கூடிய ஒரு பிராயஷ்சித்த ஹோமம். உங்களால முடியும் அப்படின்னா அது பர்சனலா நீங்க செஞ்சுக்கோங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு அவசியம் கரெக்டா திதிகள், தர்ப்பணங்கள் வந்து கொடுங்க. அதுக்கு அடுத்தது அநாத ஆசிரமம், அதுக்கப்புறமா மற்றபடி இந்த ஹெல்ப்லெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, அப்புறம் முதியோர் இல்லம், இந்த மாதிரியான கேரக்டர்ல இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது தான தர்மங்கள் வந்து நீங்க பண்ணுங்க. முக்கியமா இந்த தலகாணி, பாய், போர்வை, பெட்டு, பெட்ஷீட்ன்ற மாதிரி இந்த சயனத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கு. அப்புறமா ஊனமா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிக்கு, ரொம்ப முடியாத ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்ப்பை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணீங்க அப்படின்னா இந்த சனி வக்கரத்தினால வரக்கூடிய பிரச்சனை மேஷராசிக்கு வராது. ஸோ அதாவது தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்ற ஒரு கான்செப்டோட அது வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து மேஷராசியுடைய சனீஸ்வரர் வக்கரம் ஆகக்கூடிய ஒரு பலன். ஸோ அடுத்தது வந்து ரிஷபராசியுடைய பலன்ல நம்ம வந்து சந்திக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலுமே அவசியமா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கோ. அப்பதான் வந்து நமக்கு வந்து புரியும், தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலியமா கன்சல்டேஷன் வந்து வரையல், நான் அதுக்காக பல நாள் ஒதுக்குறேன், ஷூட்டிங்காக பல நாள் ஒதுக்குறேன் அப்படின்றதுனால ஜனங்களுடைய அந்த ஒரு மைண்ட் வந்து என்னால கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வீகாரம் பண்ணிக்க முடியுது. ஸோ நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ், நிறைய விதமான சுபங்கள், அசுபங்கள்,
இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில உண்டு. அதுல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு சுவாமி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தேரி தான் இந்த ஜாதகம், ஜோதிஷ்யம் அப்படிங்கிறது. அது வந்து வேதமும் சாஸ்திரமும் ஜோதிஷ்யமும் கலர்ந்து நம்ம பார்த்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது நிச்சயமா நமக்கு ஒரு பலன், ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய ரிஷிகள் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால அதுக்காகவாவது அவசியமா நீங்க இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. அவசியம் சுவாமி வந்து நம்ம யாரையும் வந்து கைவிட மாட்டார். இந்த பதிவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பகிருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவசியம் லைக் பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்ரீகோகுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பதிவுகள் வந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அடுத்தது ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு ஆவடி பக்கத்துல பட்டாபிராம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து ஒரு பிரசித்தமான பிள்ளையார் கோவில் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியல எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது, அவ்வளோ பழைய கோவில். அந்த கோவில்ல வாராகிய சில வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணி தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். சர்ப்பம்லாம் கூட பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நிறைய சர்ப்ப சாந்திகள், திலஹோமங்கள் எல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த கோவில்ல வாராகி அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி சண்டிய ஹோமம் பண்ண போறோம் ஆடி அமாவாசை அன்னைக்கு. சோ அதுல வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அவசியமா டிஸ்பிளேல தெரியுற மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரிஷபராசியுடைய பலன்ல சந்திக்கலாம். அநேக கோட்டின நமஸ்காரம்.